Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 567 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பார்ட்ல நம்ம லூஃபி அந்த நோவா கப்பலை போட்டு குமுறு எடுத்தான்ல. அவன் அடிக்கிறதெல்லாம் இங்க ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா அவங்க நோவா கப்பலை மட்டும் அப்படியே பார்த்து பதறிட்டு இருப்பாங்க. கப்பலும் ஆல்மோஸ்ட் ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு. பட் மக்களோட நம்பிக்கை இன்னுமே லூஃபி மேல குறையல. நாங்க ஸ்டார் ஹேட்டை சப்போர்ட் பண்றோம். என்னதான் நீ ஹியூமனா இருந்தாலும் எங்களுக்காண்டி சண்டை போடுற, கண்டிப்பா நாங்க இங்க இருந்து ஓட மாட்டோம். கமான் ஸ்டார் ஹேட், உன்னால முடியும்னு சொல்லி இவன் கத்துறது அவங்களுக்கு கேக்குதோ இல்லையோ, ஆனா மக்களோட சப்போர்ட் ஃபுல்லா லூஃபிக்கு இருக்குது. இங்க ஷைர்லிக்கு ஒரு சைடு பதட்டம். ஏன்னா அவளுக்கு இன்னுமே விஷன் எப்படி வருதுன்னா, லூஃபி தான் இந்த ஐலாண்டையே அழிக்க போற மாதிரியும் நெருப்புக்கு நடுவுல கொலவரித்தனமா அவன் வர்ற மாதிரியும் இருக்குது. அதனாலேயே அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பம். மிஸ்டர் செல்லா, லூஃபி எப்படியாச்சும் எங்க ஃபிஷ்மேன் ஐலாண்டை காப்பாத்திரு, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறோன்னு அவர் ஒரு சைடு கத்துவாரு. பிளாசால இருக்க மக்கள் மட்டும் தான் கத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அதான் இல்ல, மத்த ஏரியால எல்லாம் காட்டுறாங்க, அங்கேயுமே அவங்க கத்திட்டு தான் இருக்காங்க. லூஃபி, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால முடியும்னு. மெர்மேட்ஸ் அவங்க இவங்கன்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பாங்களா. இங்க லூஃபிக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆனா இவ்வளவு நேரம் அடிச்சுட்டு இருந்ததை விட இப்ப பைய வெறி கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கப்பல் ஆல்மோஸ்ட் கிட்டக்க வந்தாச்சு. அடிக்கிறான் அடிச்சு திருக்க விட்டுட்டு இருக்கான். ஸ்டார் ஹேட் நோவாவை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணு தான் கத்திட்டு இருப்பாங்க. அங்க லூஃபி போட்டு அடி நொறுக்கு எடுத்துட்டு இருப்பான். அவன் அடிக்கிற அடியில கப்பல் ஒரு சைடு இருந்து இன்னொரு சைடு பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே அவன் திரும்பி இருந்து அடிச்சிருந்தானா கூட கப்பல் மூவாயி அந்த பக்கம் போயிருக்கும் போல. ஆனா அவன் கீழே பார்த்து அடிச்சிட்டு இருக்கான். ஏனால கப்பல் இன்னும் வேகம் தான் ஆகும். பட் இருந்தாலுமே பயலுக்கு நரம்பு பொட்டைக்க அடி நொறுக்கு எடுத்துட்டான். இவ்வளவு நேரம் அடிச்சுமே அவனால பாதி கப்பலை மட்டும் தான் அழிக்க முடிஞ்சது. இன்னும் ஒரு பாதி இருக்குது. சொல்ல போனா பாதி கப்பல் விழுந்தாலுமே ஃபிஷ்மேன் ஐலாண்டோட பபிள் வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சட்டு புட்டுன்னு முடியணும்னு இன்னும் வெறி கொண்டு காட்டுத்தனமா அடிப்பானா. அப்படி அவன் அடிச்சதுல ஓடி அவன் ஷோல்டர்ல கடிச்சிருந்தால அந்த காயம் இன்னும் பெருசாகி ரத்தம் பயங்கரமா தெறிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சிரகோஷி பார்த்துட்டு ஐயோ காயம் பிரியுது, உனக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவா. ஆனா லூஃபி வராதான்னு சொல்லி தடுத்துருவான். இப்ப இருக்க நிலைமைக்கு ஓரமா நின்று வேடிக்கை மட்டும் பாரு, நான் எப்படியாச்சும் இதை டெஸ்டாய் பண்ணியே ஆகணும், அப்பதான் என்னால இந்த மொத்த ஐலாண்டையுமே காப்பாற்ற முடியும்னு வெறித்தனமா சொல்லுவானா. சிரகோஷிக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. லூஃபியோட நெத்தியில நரம்பு பயங்கரமா புடைச்சு அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா அப்படி இங்க வெறி கொண்டு அடிச்சுட்டு இருக்கான். அவளுக்கே கஷ்டமா போயிருச்சு. நம்ம ஐலாண்ட காப்பாத்த எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறானேன்னு. கப்பல் அப்படியே இறங்கி வந்துகிட்டே இருக்குது. அதை பாக்குற நம்ம லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், கமான் லூஃபி, உன்னால முடியும், விடாத, அப்படியே அந்த கப்பலை சுக்கலா நொறுக்கிரு, உன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அப்படி இப்படின்னு பயங்கரமா அவனுக்கு சப்போர்ட். அங்க அவன் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் கப்பல் கண்ணா பின்னாடி நொறுக்கிட்டு இருக்குது. இங்க ஃபுக்கபோஷி பார்த்துட்டு, என்னைய மன்னிச்சிரு டாடி, உன்னை அழிச்சாதான் உன்னை காப்பாற்ற முடியும், நோவா கப்பலை அழிக்கிறத தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல, லூஃபி இதை பண்ணித்தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க கிங் அந்த கப்பலை பார்த்துட்டு, இந்த ஷிப் ஆஃப் ப்ராமிஸ் கப்பல் நமக்கு முக்கியம் தான், ஆனா மக்கள் உயிரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா மக்கள் உயிர் தான் ரொம்ப முக்கியம், என்ன மன்னிச்சிருங்க, என்னால என் ப்ராமிஸை காப்பாற்ற முடியல ஜாய் பாய், ஏன்னா இதை விட்ட எங்களுக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இங்க லூஃபி காட்டுத்தனமா கத்திக்கிட்டு குத்துன்னு குத்துறான். கப்பல் நொறுங்கி போய்கிட்டே இருக்குது. அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் சதற ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம்னு சொல்லி அவனால முடியல. பட் இருந்தாலுமே அவனோட லிமிட்டை மீறி அடிச்சுட்டு இருப்பான். சிரகோஷியெல்லாம் அவன் பண்றதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருவா. ப்ளீஸ்னு சொல்லிட்டு இருப்பானா. லூஃபி அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். கப்பலும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சுக்கிட்டே போகும். அந்த டேப் நிறுத்திடான்னு ஒரு சவுண்டு சத்தம் கேட்டா மட்டும் நிறுத்திடுவானா. என்ன மறுபடியும் ஓடி எந்திரிச்சு வந்துட்டானா. முரட்டு குரலா இருக்குதுன்னு சைட்ல பார்த்தா கருப்பா ஒரு பெரிய உருவம் ஒண்ணு கிராஸ் ஆகும். யாராவன் யாவானா இந்த டைம்ல வந்து விளையாட்டு பண்ணிட்டு இருந்தீங்க, பல்லுகள் எல்லாம் பேத்து கையில கொடுத்துருவேன், ராஸ்கல்ஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்ட்டு குமுறு எடுத்துட்டு இருப்பான். ரத்தம் வேற பயங்கரமா தெரியுமா. உடனே சிரகோஷி இடையில பூந்து வேண்டாம் லூஃபின்னு தடுப்பா. லூஃபி தெளிவா சொல்லிடுவான், எப்படியாச்சும் இதை நான் ஐலாண்ட ரீச் ஆகிறதுக்குள்ள காலி பண்ணணும், அப்பதான் நம்ம ஐலாண்ட காப்பாற்ற முடியும், ஏன் அப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறேன், வழியை விடு, நான் வேலையை முடியணும்பா. ஆனா டப்புன்னு அவ லூஃபியோட கையை அமைக்கி பிடிச்சி, போதும் வேண்டாம், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண வேண்டாம்பா, அப்ப ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாரும் செத்துருவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, என்ன கப்பல் ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிருச்சும்பா. எது ஸ்டாப் ஆயிருச்சா, என்ன வளரான்ட்டு பார்த்தா கடல இருக்க சீக்கிங்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் கட்டி நின்னு நோவா கப்பலை இழுத்து பிடிச்சிட்டு இருக்குங்க. இந்த ட்விஸ்ட நம்ம பையன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சீக்கிங்ஸ் வந்து தடுத்து இருக்காங்களா, எப்படி ஏன்னு சொல்லி கேப்பான். உடனே அவ கதறி அழுவா, லூஃபி என் மேல காண்டாகாத, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு. அழுகிற நேரமா இது துவச்சு போடுவேன், வாய மூடு அப்படின்னு கப்பல் அப்படியே சுத்தி காட்டுறாங்க. நொறுங்கி நாரி போய் கிடக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அடிச்சிருந்தானா போதும் சில்லா போயிருக்கும் போல. அவளுக்கே புரியல எப்படி இது நடந்துச்சுன்னு. நான் நல்ல விதமா நோவா கப்பல் ஸ்டாப் ஆயிருச்சு. இங்க இந்த ஏர் டேங்க்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவானுங்க. ஏன்னா எதுக்கு தேவையில்லாம சீக்கிங்ஸ் வந்து இந்த நோவா கப்பலை தடுக்கணும், அதுவும் சங்கிலியை பிடிச்சி இழுத்து ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு இருக்குங்க. லூஃபி அப்படியே முக்குன்னு முக்கிட்டு முடியாம தலையை கீழே தொங்க போடுவான். பார்த்தா ஷோல்டர்ல இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வரும். ஏன்னா அந்த கிறுக்கு பைய கடிச்சு வச்ச காயம் பெருசாயிருச்சு. அவன் பரவாயில்ல, கப்பலை எப்படியோ ஸ்டாப் பண்ணியாச்சுல, எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மயங்கி போய் அப்படியே
அப்படியே கீழே விழுவான். ஷிரகோஷி அடிச்சு புடிச்சு அவனை புடிக்க போவாளா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவனை ஃப்ரீயா விடுன்னு ஒரு சவுண்ட். யாரான்னா அந்த சீ கிங்ஸ்ங்க. அவங்களே நம்ம லூஃபியை பார்த்து அசந்து போயிட்டாங்க. இவன் வெறும் ஹியூமன் தானே, என்ன இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்? பொடிப்ப இல்ல இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங். பரவாயில்ல, நம்ம லேட்டா வந்தாலும் ஒரு வழியா அந்த ஐலாண்டை காப்பாத்திட்டோம். பட் இந்த நோவா கப்பல் தான் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு. மக்களை காப்பாத்த வேற வழி இல்ல போல. சரி பரவாயில்ல, பிரின்சஸ் ஷிரகோஷி மட்டும் நம்மள கூப்பிடலன்னா நம்மளால கரெக்டா வந்து தடுத்திருக்க முடியாது. அதுக்காக அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவ பேந்த மொழிப்பா, நான் உங்களை கூப்பிடவே இல்லையே, நான் எதுவுமே பண்ணலையே, என்னைய கோர்த்து விடுறீங்க நீங்கப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது அவங்க பேசுறது எல்லாமே இவளுக்கு புரியுதுன்னு. ஆக்சுவலா லூஃபியை காப்பாத்தணும்னு அவ ரொம்ப கவலைப்பட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிட்டு இருந்தால அந்த ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் இந்த ஐலாண்டை காப்பாத்த இவளுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்குது. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே லூஃபி வந்து போத்துன்னு விழுவான். அண்ட் இன்னொரு விஷயத்தையுமே அந்த சீக்கிங் சொல்லுவாங்க, எங்களோட பவர் உன்னோட பவர் மாதிரி, நீ ஹெல்ப்னு எங்க கிட்ட கேட்ட, அதனால நாங்க ஹெல்ப் பண்ண வந்தோம். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்ப கேட்டாலும் உனக்காண்டி ஹெல்ப் பண்ண நாங்க வருவோம், அதை மட்டும் மறந்துடாதன்னு சொல்லுவாங்களா. அப்படியே ஆடி போய் பார்த்துட்டு இருப்பா. நமக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு போலயேன்னு. இங்க மக்கள்லாம் இன்னும் பீதியில தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல, கப்பல் இன்னுமே அவங்க கண்ணுக்கு தெரியறதுனால விழப்போகுதுன்னு பீதியிலேயே தான் இருப்பாங்க. அப்ப தான் அந்த ஏர் டேங்க்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவானுங்க, இப்ப நடந்த விஷயத்த நான் சொன்னேன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இப்ப நடந்த சம்பவம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனா கன்ஃபார்மா இது நடந்துச்சு, நம்புங்க. நோவா கப்பலை ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு சொல்லுவான். பார்த்தா கப்பல் அப்படியே கிளியரா தெரியும். அதே நேரம் நொறுங்கி இருக்கிறதும் நல்லா தெளிவாவே தெரியும். ஆனா ஷிப்பை கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ண முடியல. இருந்தாலுமே ஃபிஷ்மேன் ஐலாண்ட ஒரு வழியா காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஹாப்பி. ஸ்டார் ஹேட் ஒரு வழியா சாதிச்சுட்டான், நம்ம எல்லாருமே சேஃப், இனி எந்த ஆபத்தும் இல்ல அப்படி இப்படின்னு கத்துன்னு கத்தி என்ஜாய் பண்ணுவாங்க. லூஃபியை நம்பின ஒரு கைவிடப்படார். அப்ப ஷிரகோஷி அப்படியே சந்தோஷமா லூஃபியை பாப்பான். பார்த்தா நம்ம பையன் அன்கான்சியஸ்ல அப்படியே பேன்னு கிடக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.